வாழ்த்துக்கள். பாளையங்கோட்டை, திருநெல்வேலி 2 வேட்பாளர் இருக்கீங்க. என்ன நினைக்கிறீங்க? மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இதுக்கு முன்னால நடந்த இந்த 2021க்கு முன்னால நல்லாட்சி 10 ஆண்டுகளா நல்லாட்சி நடந்தது. புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி, அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார், புரட்சி தமிழர் எடப்பாடியார் அம்மாவுடைய திட்டங்களை எல்லாம் அப்படியே கண்டினியூ பண்ணாங்க. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அதை நாங்க மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுவோம். இந்த 5 ஆண்டு காலம் மக்கள் பட்ட அவல நிலைகள் மக்களுக்கு தான் தெரியும். அது அவங்க நாளை எண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஆட்சியை அப்புறப்படுத்தணும்னு சொல்லி. எங்களுடைய அவர் 2021 524 வாக்குறுதிகளை கொடுத்தாரு ஸ்டாலின். 524 வாக்குறுதியில எந்த வாக்குறுதியை அவங்க நிறைவேற்றிருக்காங்க? ஆசை வார்த்தை சொன்னாங்களே, நீட்டு தேர்வை ரத்து பண்ணணும்னு சொன்னாங்களா? எத்தனை விஷயம் என்கிட்ட ரகசியம் இருக்குன்னு சொன்னாரு அவர் ஸ்டாலினுடைய பையன். என்ன ரகசியம்? இது வரைக்கும் ரகசியமே ஒன்றும் தெரியல. எங்களுக்கு தெரியாது, எடப்பாடியாருக்கு தெரியாத ரகசியமா 7.5% உள் ஒதுக்கீடு கொண்டு வந்து ஏழை பையங்களை மாணவராக, அதாவது மருத்துவ மாணவர்களாக உருவாக்குனவர். அந்த 10 பைசா செலவு இல்லாம வருஷத்துக்கு 500 பேர் 600 பேர் பாஸ் ஆகி போய்கிட்டே இருக்கான். அவங்க அது ஆட்சியா? இந்த ஏமாத்துற ஆட்சி? இது வெறும் விளம்பரம், வெற்று விளம்பரத்துல இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. விழித்து கொண்டவரெல்லாம் பிழைத்துக் கொண்டார் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்வார்கள். கொதிப்படைந்த கூட்டம் வெளிப்படைந்து விட்டது. இவருடைய விதிப்பலனை எண்ணி பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கோம். அது மட்டும் நான் சொல்றேன். இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க. அம்மா வழியில வருதுன்னு நினைக்கிறீங்களா? பாளையங்கோட்டை தொகுதிக்கு துடிப்பான இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க. அரசியல்ல நல்ல அனுபவம் உள்ள உங்களை மாதிரி கேண்டிடேட்டையும் போட்டிருக்காங்க. அதிமுக எப்படி ஃபீல் பண்றீங்க? இளைஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. 32 வயசு ஆச்சு. அவன் கட்சி குடும்பம் ஐடி விங்கில் மாவட்ட செயலாளர் இருந்தாரு. அதனால இளைஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அவனை வழி நடத்த சொல்றதுக்கு எங்களை மாதிரி வயது முதிர்ந்தவர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள்.